எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 5, 6, 7 இந்த 3 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் இ, ஏ அண்ட் பி. ஸோ பார்த்தீங்கன்னா விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்குன் ஆகியோர் 2 பேருக்கு தான், அமெரிக்க விஞ்ஞானிகள் இந்த 2 பேருக்கு தான் இப்போ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு, இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. நோபல் பரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அடுத்து பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் சொல்லிட்டு 6 பிரிவுகளில் வந்து வழங்கப்படுது. 6 துறைகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷம் இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்க விஞ்ஞானிகளான விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்குன் ஆகியோருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ போன வருஷம் 2023 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ட்ரூ வைஸ்மேன் மற்றும் கேத்தலின் கரிகோ ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் உள்ளதையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இயர் உள்ளதையுமே நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1901 தான் வந்து ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்க, இந்த 6 துறைகளில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளால் வழங்கப்படுது. ஒன்று வந்து ஸ்வீடன், இன்னொன்று வந்து நார்வே நாடு. ஸ்வீடன் நாடு பார்த்தீங்கன்னா அமைதி பரிசை தவிர மற்ற எல்லா, அதாவது அமைதி பரிசை தவிர இலக்கியம், பொருளாதாரம், மருத்துவம், வேதியியல், இயற்பியல் இந்த 5 துறைகளில் வழங்கக்கூடிய விருதை நோபல் பரிசை வந்து ஸ்வீடன் நாடு வழங்குது. நார்வே நாடு அமைதிக்கான நோபல் பரிசை வந்து வழங்குது. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து மற்ற துறைகளுக்கான நோபல் பரிசை வந்து அறிவிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விருது யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்குன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே அமெரிக்க விஞ்ஞானிகள். ஸோ இவங்களுக்கு எதுக்கு இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சு அது தொடர்பான ஆய்வு மேற்கொண்டமைக்காக தான் இவங்க 2 பேருக்கு இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதை பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டின் கரோலின்ஸ்கா பயிற்சி மையம் தான் அறிவிச்சிருக்கு. ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அமைதி பரிசு தவிர மற்ற எல்லா நோபல் பரிசும் ஸ்வீடன் நாடு தான் வழங்கும். அமைதி பரிசை வந்து நார்வே நாடு வழங்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் கூட கொடுத்துருக்கோம், ஸ்வீடன் நாடு அமைதி பரிசு தவிர அனைத்து பரிசுகளும் ஸ்வீடன் நாடு வழங்கும். நார்வே வந்து அமைதி பரிசு மற்றும் வழங்கும். ஸோ நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட அந்த 2 பேர் வந்து இவங்க தான், விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்குன் ஆகியோர். 2வது கேள்வி, ஹரியானா தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? ஆன்சர் 66.96% வாக்குகள். ஸோ ஹரியானால இப்போ பேரவை தேர்தலானது நடைபெற்றது. ஹரியானால பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்கு. இந்த 90 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா 66.96% வாக்குகளானது பதிவாயிருக்கு. ஸோ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் அடுத்த ஆளும் கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கும் வகையில் இப்போது சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ 90 தொகுதிகளில் வந்து நடத்தப்பட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 66.96% வாக்குகளானது பதிவாயிருக்கு. ஸோ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்து ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த தேர்தலில் 63.88% வாக்குகளானது பதிவாயிருக்கு. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. 3வது கேள்வி, இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டையொட்டி விமான சாகச நிகழ்ச்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அப்படிங்கிறது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு இப்போ 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 92 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 92வது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் சென்னை மெரினாவில் பார்த்தீங்கன்னா விமான சாகச நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்திய விமானப்படையுடைய 92வது ஆண்டு நிறைவை ஒட்டி விமான சாகச நிகழ்ச்சியானது சென்னை மெரினாவில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மெரினாவில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்து கண்டு கழிச்சிருக்காங்க அந்த சாகச நிகழ்ச்சியை. ஸோ அதனால அதிகமான பேர் பார்த்த சாகச நிகழ்ச்சியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இந்த விமான சாகச நிகழ்ச்சியானது இடம்பெற்றிருக்கு. ஸோ விமானப்படைங்கிறது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விமானப்படை தலைமை தளபதியாக யார் இருக்காங்க அப்படின்னா அமர்பிரீத் சிங் வந்து இருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, விமானப்படையுடைய துணை தலைமை தளபதியாக சமீபத்தில் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து 4வது கேள்வி,
சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கோகோ கவுஃப். ஸோ அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை தான் கோகோ கவுஃப். ஸோ இவங்க தான் இப்போ சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் உமன்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கோகோ கவுஃப் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்க இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசு வீராங்கனை கரோலின் முசோவாவை வந்து வீழ்த்தியிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ இந்த சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கோகோ கஃப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் வின் பண்ண இரண்டாவது அமெரிக்கர் வந்து கோகோ கஃப். மேலும் இந்த சாம்பியன் பட்டம் இவங்க வென்ற 8வது கேரியர் பட்டம். அடுத்து சீனா ஓபன்ல மகளிர் இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இத்தாலி வீராங்கனைகளான ஜாரா இரானி மற்றும் ஜாஸ்மின் பாரினி ஆகியோர் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. 5வது கேள்வி, விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரான்ல தான் இப்போ விஷோர்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை அமைப்பானது வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது ஏவுகணை அமைப்பு அப்படின்னா என்னென்னா, இந்த விஷோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான். அதில் ஏவுகணை மிசைலை வச்சு நம்ம லான்ச் பண்ணலாம். அதுதான் வந்து ஏவுகணை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ இன்னும் சில நிறுவனங்களோட சேர்ந்து இமாரத் ஆராய்ச்சி மையத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு. ஸோ இந்த விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது 4ஆம் தலைமுறையை சேர்ந்த ஏவுகணை அமைப்பு. இதை ரீசெண்டாக டிஆர்டிஓ வந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரானில் சோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ விஷோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை. ஸோ மிக குறுகிய அளவில் இருக்கக்கூடிய இலக்குகளை வந்து தாக்கி அளிக்கும் வகையில் இந்த விஷோர்ஸை பயன்படுத்தி நம்ம மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ இது 4வது தலைமுறையை சேர்ந்தது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எளிதில் ஒருவர் வந்து தோளில் சுமந்து இதை கொண்டு போகலாம். ஸோ இது கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதேனும் வாகனத்தில் நம்ம கொண்டு போகணும்னு கிடையாது. ஒரு இராணுவ வீரரே அவங்களுடைய தோளில் இதை சுமந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட செலவில் டேஷ் சதவீதத்தை மத்திய அரசு வழங்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 65%. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டத்துக்கு வந்து மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்டம் இருக்குல்ல, அதோட மொத்த செலவில் 65% வந்து மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மத்திய அரசு திட்டமாகவே செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 90% செலவினத்தோட மாநில அரசு திட்டமாக இது செயல்படுத்தப்படும் வகையில் தான் இருந்தது. இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 65% திட்ட செலவில் வந்து 65% வந்து மத்திய அரசே வழங்கும். மேலும் கடன் தொகையை வந்து மத்திய அரசே திரட்டி பன்னாட்டு முகமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கடன் தொகையை திரட்டி இதை கட்டுறதுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி கடன் பன்னாட்டு முகமையிலேருந்து பெற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா மெட்ரோ திட்டத்துக்கு, அந்த கடனை வந்து அந்த மெட்ரோ தான் வந்து திருப்பி பண்ணிடலாம். அதாவது மெட்ரோ ரயில்கள்லாம் வந்து இயங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த மெட்ரோ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டமாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்த திட்ட செலவில் 65% மத்திய அரசு வழங்கும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கூட இந்த திட்டத்துக்காக 63,246 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ கடன் தொகையை பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முகமைகள்கிட்டேருந்து மத்திய அரசு அணுகி அதை பெற்று மெட்ரோ கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, மெட்ரோ நிறுவனத்துக்கிட்ட. ஸோ மெட்ரோ நிறுவனம் அந்த கடனை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 7வது கேள்வி, 70வது தேசிய விருதுகளில் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோருக்கு. ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான இந்த 70வது தேசிய விருதுகள் வந்து ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 70வது தேசிய விருதுகளில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடன இயக்குனருக்கான விருது வந்து ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ எதுக்காக அப்படின்னா 2022 வெளியான திருச்சிற்றம்பலம் படத்தில் வரக்கூடிய மேகம் கருக்காதா அப்படிங்கிற பாடலுக்கு நடன இயக்குனராக இருந்தமைக்காக தான் இவங்க 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், அதாவது கொரியோகிராஃபர் ஜானி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா பாலியல் தொடர்பு வழக்கு வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இந்த விருது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த தீர்ப்பு வர வரைக்கும் இந்த விருது வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 70வது தேசிய விருதுகள் இப்போ வழங்க போகிறாங்க. இவருக்கான விருது வந்து வழங்கப்படாது, நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி,
உலக பருத்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 7. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி தான் உலக பருத்தி தினம், வேர்ல்டு காட்டன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ உலக பருத்தி தினமானது அக்டோபர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் உலக பருத்தி தினத்திற்கான தீம் என்னன்னா காட்டன் ஃபார் குட், காட்டன் ஃபார் குட் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பெருமூளைவாத தினமானது அக்டோபர் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் வந்து #UniquelyCP அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அடுத்து வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே, அதாவது உலக ஆசிரியர் தினம். நம்ம தேசிய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். உலக ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா வேல்யூவிங் டீச்சர் வாய்ஸஸ் டுவர்ட்ஸ் எ நியூ சோஷியல் கான்ட்ராக்ட் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம், உலக ஆசிரியர் தினத்துக்கான தீம். அடுத்த வேர்ல்டு அனிமல் டே, அதாவது உலக விலங்குகள் தினம். இது வந்து அக்டோபர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. தீம் என்ன அப்படின்னா தி வேர்ல்ட் இஸ் தேர் ஹோம் டூ அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம், அதாவது விலங்குகளுக்கான வீடும் இது, இந்த உலகம் வந்து விலங்குகளுக்கான வீடும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து 9வது கேள்வி, நீண்ட தூர பயிற்சிக்காக இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைப்பிரிவு எந்த நாட்டின் மஸ்கட்டிற்கு சென்றுள்ளது? ஆன்சர் ஓமன். ஓமன்ல தான் மஸ்கட் இருக்கு. ஸோ அங்கே மஸ்கட்டுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயிற்சிக்காக இந்திய கடற்படையுடைய முதலாவது பயிற்சி படைப்பிரிவானது சென்றிருக்கு. ஸோ அதாவது இப்போது இந்த பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருது இந்த நீண்ட தூர பயிற்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படையுடைய முதலாவது பயிற்சி படைப்பிரிவு மற்றும் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் வந்து ஓமன் நாட்டின் மஸ்கட்டுக்கு வந்து சென்றிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியை வந்து இந்திய கடலோர காவல்படையும் ஓமன் ராயல் கடற்படையும் இணைந்து தான் நடத்துகிறாங்க. அக்டோபர் 5லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட இருக்கு இந்த பயிற்சி. 10 ஆண்டுகளாக இந்த பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே நடத்தப்பட்டு வருது. அடுத்து 10வது கேள்வி, தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? ஆன்சர் கோவை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் கோப்பை போட்டிகளானது ரீசெண்டாக தான் நடத்தப்பட்டது, மாநில அளவிலான போட்டிகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கபடி, சிலம்பம், பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதக்கப்பட்டியலில் ஃபைனலாக வந்து இந்த மாநில போட்டியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா பதக்கப்பட்டியலில் அதிக பதக்கங்களோட கோவை மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. அதாவது ஒரு தங்கம் 2 வெள்ளின்னு சொல்லிட்டு 3 பதக்கங்களோட கோவை வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. திருச்சி வந்து 2ஆம் இடம், தேனி வந்து 3ஆம் இடம். சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்னை தான் சாம்பியனாக இருக்குது. பேட்மிண்டனில் வந்து கோவை சாம்பியனாக இருக்குது. பேட்மிண்டனில் கோவை மற்றும் செங்கல்பட்டு 2 மாவட்டங்கள் வந்து சாம்பியனாக இருக்குது. ஸோ இந்த போட்டி, இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் நடத்திருக்காங்க. ஸோ எந்த அமைப்பு நடத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை போட்டிகளானது நடத்தப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, பாகிஸ்தானில் நடைபெற உள்ள SCO தலைவர்கள் மாநாடு 2024 இந்தியா சார்பில் பங்கேற்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் ஜெய்சங்கர். ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த வருஷம் பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய SCO அமைப்புடைய தலைவர்கள் மாநாட்டில் வந்து பங்கேற்க இருக்காங்க நம்ம இந்தியா சார்பில். ஸோ நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் தான் இந்த வருஷத்துக்கான SCO கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடானது நடைபெற இருக்கு. அக்டோபர் 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு செல்கிறாங்க. ஸோ இந்த SCO கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. ரீசெண்டாக தான் ஈரான் நாடும் பெலாரஸ் நாடும் வந்து SCOவில் வந்து இணைஞ்சிருப்பாங்க புதிய உறுப்பினர்களாக. ஸோ நம்ம இந்தியா இருக்குது, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அடுத்து ஈரான், பெலாரஸ், இந்த 10 நாடுகள் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற SCO கூட்டமைப்பில் வந்து இருக்கு. அடுத்து 12வது கேள்வி, PM கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பிப்ரவரி 2019. ஸோ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிதியுதவி வழங்கும் வகையில் தான் இந்த PM கிஷான் திட்டமானது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வந்து PM கிஷான் திட்டம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம் கொஸ்டினில், விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது வந்து 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு வருமானத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது.
ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. ஒரே டைமில் 6000 ரூபாய் வழங்க மாட்டாங்க. 3 தவணைகளாக 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 1 இயருக்கு வந்து 2000 2000 2000 சொல்லிட்டு 3 தவணைகளில் இந்த 6000 ரூபாயானது ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. ஸோ 2 ஹெக்டேர் வரை நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு தலா ரூபாய் 6000 நிதியுதவியானது இந்த திட்டத்தின் கீழ் 3 தவணைகளில் வழங்கப்படுது. இப்போ எதுக்காக இந்த PM கிஷான் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ 18வது தவணையாக 20,000 கோடியை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விடுவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தின் வாஷிம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18வது தவணை தொகையை வந்து விடுவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 9.5 கோடி விவசாயிகளுக்கு இந்த தொகையானது விடுவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலே முதன்முறையாக வர நவம்பர் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக கவிஞர்கள் மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உலகிலே முதன்முறையாக அமெரிக்காவில் தான் 1980ஆம் ஆண்டு ரோஸ்மெரி அப்படிங்கிறவங்களால உலக கவிஞர் மாநாடு வந்து முதன்முறையாக நடத்தப்பட்டது. இப்போ இந்தியாவில் முதன்முறையாக இந்த மாநாடு மதுரையில் நடத்தப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 6.09 ஏக்கர் நிலத்தில் 25 கோடியில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் டெஸ்ட் பேட்ச் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸு மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் October 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீ கிளாஸ். ஸோ அதில் எல்லா டாபிக்ஸுமே வந்து அதில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ, நீங்கள் செக் பண்ணலன்னா பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். October 21 தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் A and B, விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்கூன். இரண்டாவது கேள்வி, ஹரியானா தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? ஆன்சர் 66.96% வாக்குகள். மூன்றாவது கேள்வி, இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டையொட்டி விமான சாகச நிகழ்ச்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் சென்னை. நான்காவது கேள்வி, சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கோகோ கஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 கொஸ்டின் தான் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையாவே கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 டேஸில் வந்து இருக்குது. நம்மளால் இதில் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து நம்ம மற்ற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணி நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து கொடுப்போம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் 12 தான் இருக்குது, இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நினைக்க வேணாம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, விஷோட்ஸ் ஏவுகணை அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ராஜஸ்தான். ஆறாவது கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட செலவில் %% மத்திய அரசு வழங்கும்? ஆன்சர் 65%. ஏழாவது கேள்வி, 70வது தேசிய விருதுகளில் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் D, A and B, ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன். எட்டாவது கேள்வி, உலக பருத்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 7. ஒன்பதாவது கேள்வி, நீண்ட தூர பயிற்சிக்காக இந்திய கடற்படையின் 1வது பயிற்சி படைப்பிரிவு எந்த நாட்டின் மஸ்கட்டிற்கு சென்றுள்ளது? ஆன்சர் ஓமன். 10வது கேள்வி, தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? ஆன்சர் கோவை. 11வது கேள்வி, பாகிஸ்தானில் நடைபெற உள்ள SCO தலைவர்கள் மாநாடு 2024 இந்தியா சார்பில் பங்கேற்பவர் யார்? ஆன்சர் S ஜெய்சங்கர். 12வது கேள்வி, PM கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஸோ இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இன்னும் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. நம்ம நாளையோட கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து நம்ம நாளைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.